வணக்கம் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தூங்கி எந்திரிச்சேன். 2 மணி நாள் உடம்பு சரியில்லை. ஒரு டெத்துக்கு ப்ரோக்ராம் போயிருந்தேன். கொட்டாய்க்கு முன்னாடி டெத்து. ஒரு ஐயா இறந்துட்டாங்க. அதுக்கு கரூர் பக்கமெல்லாம் நாடகம் வைப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே நடித்தது அது ஹரிச்சந்திரா நாடகம். பார்த்துக்கிட்டே நடித்தது மனசுக்கு ஏதோ நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. இருந்தாலும் எலும்புச்சம்பழம்லாம் கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்கவுங்க ட்ரெஸ் பெட்டியில் எலும்புச்சம்பழம்லாம் வச்சுக்கிட்டோம். இருந்தாலும் இந்த பவுட்ரு போட்டுக்கிட்டு கொஞ்சம் யூரின் போகிறது இப்படி போகிறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கும் எங்களுக்கு. ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் காலையில் முடிச்சுட்டு வீட்டில் குளிச்சுட்டு தான், வாசலுக்கு முன்னாடி பாடி இருக்குது, பக்கத்துலேயே மேடை, தரையில் குளிச்சுட்டு தான் வந்தேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் காய வச்சு மடித்து வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சேன். அந்த உடம்பு வலி பாருங்கள், அந்த மனசு ஆரவமா என்னன்னு தெரியலை. உடம்பு வலி, சரியான உடம்பு வலி. வரிசையாக நாடகத்துக்கு போகும்போது கூட அந்த மாதிரியெல்லாம் உடல் வலி வந்ததில்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் ஆடி வெள்ளிக்கிழமை நேற்று தலை குளித்து இன்றைக்கும் தலையில் தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு அமர்த்திருச்சு. திருப்பி எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சாம்பிராணி போட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு தலை நட்டமாக இருக்குங்க. 2வது செல்லு வேற கீழே விழுந்துருச்சு. அதனால் போடலை. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிலைமையெல்லாம் முன்னாடி போனால் கடிக்கி, பின்னாடி போனால் உதைக்கி, அப்படி இருக்குது நிலவரங்கள்லாம். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு காமெடிக்காக நான் பித்தளை நகைகளை காட்டிக்கிட்டு தங்கம் குறையுதுங்கிறாங்க. 100 ரூபா குறைஞ்சிச்சுன்னா தங்க விலை இன்றைக்கி சரிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. 1000 ரூபா ஏற்றுவாங்க. அதை பெருசாகவே சொல்ல மாட்டாங்க. அப்படி போனோடனே மெல்ல நினச்சி பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் அதை போட்டுவிட்டேன். பார்த்தா போன் பறக்குது. உண்மைன்னு நினச்சிக்கிட்டு, நீ இவ்வளவு நகை எடுத்திருக்க, இதை போய் நீ வீடியோ போடுவியா? உன் வீடியோவுக்கு அளவே இல்லையா அப்படின்னு எனக்கு போன் வருது. அப்போ தான் நான் சொன்னேன், வீடியோ முழுசாக பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டேன். வீடியோவை முழுசாக பார்த்தீங்களா இல்லையா? யார் உனக்கு முழுசாக பார்க்குறாங்க? அப்போ சருத்தேன். அப்போ அக்கறையில் ஃபோன் பண்ணுறவங்களே வீடியோவை முழுசாக பார்க்கல அப்படின்னா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள்? முழுசாக பார்த்துட்டு அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லணும், என்னைய கேட்கணும். அரைகுறையை பார்த்துட்டு நீ எப்படி போட போச்சு, உனக்கு வீடியோ போடுறதுக்கு அளவே இல்லையான்னு என்னைய பிடிச்சி திட்டுனா. அப்படி ஃபோன் வந்துச்சு. 2-3 இடத்துல இருந்து ஃபோன் வந்துச்சு. முழுசாக பாருங்கப்பா, எதாக இருந்தாலும். நான் பிறருக்கு சொல்லக்கூடியவ, தன்னை தாழ்த்தி பேசுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். பிறரை தான் தாழ்த்தி பேச மாட்டேன். பேசக்கூடாது, நான் பேசவும் மாட்டேன். அவங்களே ஒரு மாதிரியா பேசினாலும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவ நான். அதனால் பிறரை யாரையும் பேசலையில்ல,
என் நிலைமைய நான் சொன்னேன். நாட்டுடைய நிலைமைய சொன்னேன். இதில் என்ன தப்பு? முழுசா பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஏன் ஃபோன் பண்ணி ஏன் பேசுகிறீங்க? கமாண்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஒரு இன்சியல் கூட தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி மக்களே, நீங்கள் முழுசாக பாருங்கள். எதாக இருந்தாலும் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ போட அது கூட நான் சொல்லி தான் போட்டேன். இவ்வளவு நகை எடுத்திருக்கேன், ஃபாலோஸ் போச்சு, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்கிறாங்க, இதிலேருந்து நான் சம்பாரித்தது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து சந்தோஷம் தானே. மக்களை நான் எதுவும் பேசலையில்ல. எல்லாரும் பார்க்குறீங்க, அதை பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னது என்ன தப்பா? அது எனக்கு தப்பாக படலை. பாருங்க, அக்கா வந்து நல்லதே பேசுவேன். மற்றவங்களையெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். சொல்கிறதா இருந்தால் ஒருத்த கூட தப்பிக்கவே முடியாது. குறைகள் சொல்கிறதா இருந்தால் யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம பார்க்காத காசா பணமா அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வரிசையாக நம்ம வேலைக்கு போகும்போது காசு கண்ணி பார்த்துருப்போம், உழைச்சிருப்போம், கை நிறையா சம்பளம் வாங்கியிருப்போம். சம்பளம் வாங்காமல் நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன். பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுருக்கேன். எங்கள் நாடக உலகத்துக்கே தெரியும் கஷ்டப்பட்டு நான் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறேன். மற்ற பொருள் பொன் பொருளெல்லாம் நான் சேர்க்கலை. படிப்பு தான் உலகம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறது எங்கள் நாடக உலகத்துக்கே தெரியும். முக்கியமானவர்களுக்கு தெரியும், எங்கள் ஊருக்காரவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்புறம் இப்போ காசு பணம் அப்படியே பிறழுது நமக்கு. அதனால என்னை அப்படி பேசினாங்க ஃபோன் பண்ணி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு வீடியோவுக்கு அளவே இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. முழுசாக எதாக இருந்தாலும் பாருங்கள், தள்ளி விடாது. அதில் என்ன இருக்குது? பொழுதுபோக்குக்கு எல்லாருமே செல்லு வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்குறோம். அப்போ நான்லாம் நிறையா பேர்த்த பார்ப்பேன், லைக் பண்ணுவேன். நிறைய பேர்த்துக்கு லைக் பண்ணுவேன். நான் நல்லது ஒரு நல்லது சொல்லிட்டாங்கன்னா அதை நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி எங்கள் நாடகக்காரர்களும் நல்லா பாடிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பாராட்டு சொல்லுவேன். மனசில் வச்சுக்கிட்டு வந்த ஒரு இதுவாக நான் நினைக்கவே மாட்டேன். நிறைய பாராட்டிடுவேன். அதுதான் கலைஞர்கள். ஒரு சில பேர் பாராட்டவே மாட்டாங்க. ஒரு வன்மமாக வச்சுக்கிட்டு அது ஒரு கெட்ட எண்ணமாக நினச்சி இப்படி பண்ணுறாங்களே அப்படி நினச்சிக்குவாங்களா என்னான்னு தெரியாது. நான்லாம் பாராட்டிடுவேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா பாடுனீங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு நான் புகழ்வேன். அதே என்னுடைய மனசு. ஏன்னா தானெல்லாம் வரமாட்டேன் நான், அப்படிப்பட்டவ. அதனால் நல்லதை தான் பேசுவேன். பாருங்கப்பா, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் அப்பையிலேருந்து சொல்கிறேன். தவறாக இருந்தால் அப்படி சொல்லுங்கள். நல்லா இல்லை, நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் லைக் பண்ணாலுமே அது ஓகே தானே. எவ்வளோ உறவுகள்லாம் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு தானே போவாங்க. உணவு சொந்த பந்தம் இல்லாமல் இருக்குது, தெரியாமல் இருக்குது. நான் வெளிநாட்டில எல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கெல்லாம் தெரியாது. படித்து சொன்னாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்ன பெரிய நம்ம அப்படியே கோடி கோடியாக சம்பாரிச்சிட போகிறோமா? அதுக்காகத்தான் உறவுகளே 3 நாளாச்சு போடலை, வீடியோ போடலை. அதனால் இன்னமும் தலை அப்படியே பாரமாக இருக்குது. மாத்திரை போடவும் தான் நட்டமே இருக்கேன். அந்த மனசோட பிரம்மையாக என்னான்னு தெரியலை. எனக்கு உடம்பெல்லாம் போட்டு அழுத்திருச்சு. தொடர்ந்து 10 நாள் நாடகத்துக்கு போயில கூட இவ்வளோ உடம்பு வலி வராது. ஆனால் அப்பள கூட சாப்பிடல.
எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் இறைவன் செயல். வணக்கம் உறவுகளே, நண்பர்களே, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள்கிட்ட தானே நான் கேட்க முடியும். உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். அதனால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.